ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்திங்கன்னா, அருமையான தலையீத்து 2வது ஈத்தில் நல்ல சுஸ் ப்ரீடில் உள்ள மாடுகள், நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. மாடுன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தலையீத்து 2வது ஈத்தில் இளம் மாட்டில் இருக்குது. ஒரு தலையீத்து 2 டெய்ரி வாங்கினா தான் ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். அந்த வகையில் நம்ம பண்ணையில் நம்ம எடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் தலையீத்து 2 தான் எடுப்போம். ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய வகையில் ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, வாங்குறவங்க ஒரு 10 வருஷம் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தலையீத்து கிடையாது வாங்குவோம். தலையீத்து 2 மாடுகள் வச்சுருந்தா தான் நம்ம இப்போ ஒரு மாடு வாங்கினா ஒரு 4-5 ஈத்துக்காவது குறைவில்லாமல் வச்சுருக்க முடியும். அடிக்கடி ஒரு மாடு வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னா அந்த மாடுகள் வந்து நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருக்காது. ஒரு மாடு வாங்கி ஒரு 10 வருஷம் வச்சுருக்கோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் தான் நமக்கு பணங்களும் போகாது. நம்ம தீவனம் தண்ணி நம்ம மேய்ச்சல் முறைக்கு எல்லாத்துக்குமே பழக்கத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு இளம் மாடு வாங்கினா தான் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வச்சுக்கலாம். நம்ம பண்ணையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தலையீத்து 2வது ஈத்தில் நல்ல இளம் மாட்டில், அதே மாதிரி நல்லா நீடித்து குறைக்கக்கூடிய வகையில் ஜெர்சியில் இருக்குது, ஹெச்எஃப்பில் இருக்குது, பிளாக் மெஜாரிட்டியாக உள்ள மாடு இருக்குது, ஒயிட் மெஜாரிட்டியில் இருக்குது, அதே மாதிரி கண்ணு மாடுகளும் இருக்குது, சென மாடுகளும் இருக்குது. ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு இளம் மாடு தலையீத்து 2 வாங்கினா தான் ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா வச்சுருக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பண்ணையில் கொண்டாந்துருக்க மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தலையீத்து 2 நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடுகள் இருக்கணும். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது 4 பல்லு மோட்டியில் அவ்வளோ ஒரு அருமையான மாடு. நெத்தியில் ஒரு அழகான வெள்ளை, நல்ல குழி நெத்தியோட நல்ல தலையீத்தில் ஒரு 20 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் ஒரு மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டேட் இருக்குது. மாடுன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா பிளாக் மெஜாரிட்டியாக இருக்குது. பிளாக் மெஜாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பால் குவாலிட்டி எஸ்என்எஃப் ஃபேட்டு கண்டென்ட் நல்லா அருமையாகவே இருக்கும். மாடுனா பார்க்க ஒரு அழகு. நெத்தியில் ஒரு அருமையான ஒரு வெள்ளை முகம்னு பார்த்திங்கன்னா நல்ல குழி நெத்தியில் மோட்டிலே ஒரிஜினல் ப்ரீடுங்கிறது இதுதான். நல்ல ஒரிஜான் மூஞ்சில் கட்டை மூஞ்சில் நெத்தி குழியோடு இருக்கும். அப்படி இருந்தால் தான் மாடுகளுக்கு நல்ல ப்ரீடாக உள்ள மாடு எல்லாமே அப்படி தான் இருக்கும். தலையீத்துக்கு இடையிலே நல்ல மடி செட்டு 4 காம்பும் நல்ல காம்பு விளக்கடியோடு நல்ல கருங்காம்பில் மாடும் நல்ல ஒரு உடற்கட்டாக உள்ள மாடு. நைஸு தலையீத்து 4 பல்ல ஒரு மோட்டி டைப்பில் ஒரு அருமையான மாடு வாங்கினாலும் ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய வகையில் வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் மெஜாரிட்டி சுஸ் ப்ரீடை பொறுத்த வரைக்கும் தெரியும். நம்ம எதிர்பார்த்ததுலேருந்து எக்ஸ்ட்ராவே கறக்கூடிய பசு. தலையீத்தில் நல்லா நொக்ரா டைப்பில் ஒரு 4 பல்லு கிடையில நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாடை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா பார்க்க ஒரு அழகு. 4 பல்லு தான். தலையீத்து கிடையில இவ்வளோ பெரிய மாடா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது மாடு. மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 2 to 4 நாள் தான் ஆகும். நல்ல வெள்ளை கொம்பில் ரோஸ் காம்பில் அப்படி கருப்பு மாடு அவ்வளோ ஒரு அருமையான மாடு. தலையீத்தில் நொக்கரா டைப்பில் வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு நம்ம எதிர்பார்க்கறதுலேருந்து கூடுதலாகவே கறக்கக்கூடிய பசு. நொக்கரா பசுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 20 லிட்டர் எதிர்பார்த்தோன்னா அது ஒரு 22-23 லிட்டர் கறக்கும். பார்க்க ஒரு அழகு. நல்ல கண் கருப்பில் வெள்ளை கொம்பில் அவ்வளோ ஒரு அருமையான மாடு. நல்லா நொக்கரா டைப்பில் தலையீத்து கிடையில வாங்க நினைக்கக்கூடியவங்க, ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடு வாங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் டேட் இருக்குது. தலையீத்தில் இந்த மாடு இவ்வளோ சைஸ் இருக்கும்போது இன்னும் அடுத்த ஈத்து 2வது ஈத்து 3வது ஈத்து போகும்போது மாடுகள் இதை விட இன்னும் ஒருபடி வளத்தில் நல்ல ரெட்டை குறுக்கள் அகல செட்டில் வரும். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே மடி செட்டு. மாடு இன்னும் ஒரு 4 நாள் போகக்கூடிய பட்சத்தில் இதை விட மடி செட்டு நம்ம எதிர்பார்த்ததோட கூடுதலாக வைக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடையாது 2 பல்லு. தலையீத்து 2 பல்லு. இதுவும் மாடு இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போடக்கூடிய பசு. எல்லாமே இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்து 2வது ஈத்தில் ஒரு 4 பல்லு 6 பல்லு 2 பல்லு பாக்கியோடு உள்ள கிடையர்களாகவே இருக்குது. நம்ம வாங்கினாலும் ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கிடக்கூடிய வகையில் நல்ல இளம் மாட்டில், அதே மாதிரி ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடு. தலையீத்துலேயே நம்ம இவ்வளோ கறவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் உள்ள மாடு. வாங்கினாலும் உருப்படியாக ஒரு 10 வருஷம் வச்சுருக்கக்கூடிய பொருள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிடையில 2 பல்லு தான். தலையீத்தில் நல்லா பிளாக் மெஜாரிட்டியில் பிளாக் ஜெர்சியில் நல்ல அருமையான கிடையாது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு. 2வது ஈத்து 6 பல்லு நல்ல முகலட்சணமாக உள்ள மாடு. நல்ல வெள்ளை கொம்பு, கோபுர கொம்பில் நல்லா அதே மாதிரி காட்டு மேய்ச்சலில் வளர்ந்த மாடு. மாடை பார்த்திங்கன்னா ஹெவி சைஸு. வீடியோவில் பார்க்கறது கூட உங்களுக்கு எவ்வளோ சைஸாக தெரியுதுன்னு தெரில. மாடு நல்ல ஒரு ஆனைக்குட்டி சைஸில் இருக்குது. 2வது ஈத்து 6 பல்ல நல்ல ஒரு வெயிட்டாக உள்ள மாடு வாங்க நினைக்கணும் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாட்டோட கறவெல்லாம் நீங்கள் நேரில் மாட்டை பார்த்தா தான் தெரியும்.
மாட்டுக்காரங்க ஷுயராக தலையீத்தில் இந்த மாடு 12 10 22 லிட்டர் பால் கறந்துருக்கு. இந்த ஈத்து ஒரு 25 லிட்டர் பாலை சொல்லி கொடுக்காங்க. நம்ம அவ்வளோ சொல்ல வேண்டாம். அந்த ஒரு 12 10 ஒரு 22 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கூடிய பசு. மாடு குட்டி போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் டேட் இருக்குது. அதே மாதிரி எந்த கிளைமேட்டுக்கு ஒத்து போகும். நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. மாட்டை உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும் அது எவ்வளோ பெரிய மாடு, எப்படி மாடுங்க. மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முதுகில் ஒரு ஆள் படுத்து விடலாம், அவ்வளோ ஒரு சைஸு. நல்ல முக லட்சணமாக உள்ள மாடு. நல்ல ஹை ஈல்டிங்கில் ஒரு 22 25 லிட்டர் கறக்க மாதிரி ஒரு மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைகுளத்தில் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் தான் அமைஞ்சிருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுத்துலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து 2 பல், 2 பல்லில் ஜெர்சியில் ஒரு அழகான மோட்டி. ஜெர்சியில் ஒரிஜினல் ப்ரீடுங்கிறது இதுதான். மாடு முக லட்சணம் எல்லா வகையிலையும் உள்ள கிடையாது. ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடையாது. மோட்டி டைப்பில் வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கிடையரியை தேர்ந்தெடுக்கலாம். தலையீத்து 2 பல் தான். மாடு குட்டி போடுறதுக்கு அதேமாதிரி இன்னொரு 10 நாள் டேட் இருக்குது. அதேமாதிரி நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. வெயில் கிளைமேட்டுக்கு எல்லாமே ஒத்து போகக்கூடிய பசு. பார்க்க ஒரு அழகு. நல்ல ஒரு இனத்தில் உள்ள ஜெர்சியில் ஒரு நல்ல இனத்தில் உள்ள மாடுனா இப்படி அந்த முகம் வந்து ஒரு ஜான் முகத்தில் தான் இருக்கும். அப்படி நல்ல ஒரு அருமையான மாடு. இதே போக நம்ம பண்ணையில் ஒரு 20 மாடுகள் விற்பனைக்கு எப்போதுமே பால் டைப்லேயும் சென்னை டைப்லேயும் உள்ள மாடுகள் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே வேணாலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா கீகர மாடு. நாட்டு மாடுலேயே கீகர இனத்தை சேர்ந்த பசு. அதேமாதிரி குணத்தில் நல்லா அருமையாக இருக்கும். கீகர இனத்து பசு நம்ம காங்கேயம் பசுகளோட கூட ஒரு 1 லிட்டரோ 2 லிட்டரோ எச்சா கறக்கக்கூடிய பசு. வீட்டு பாலுக்கு ஒரு குணத்தில் அருமையான மாட்டில் வாங்கணும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். கண்ணும் நல்லா காலைக்கண்ணில் போட்டிருக்கு. அடுத்து ஒரு காளைக்கு நல்லா வளர்த்தோம்னாக்கா ஒரு காளைக்கு நல்ல காளைகளுக்கு ஆகிடும். குணத்தில் அருமையான மாடு. யாருமே கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஒரு நாட்டு பஸ்ஸில் வீட்டு பாலுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சியில் மோட்டி டைப்பு 2வது ஈத்து 6 பல். இதுவும் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தெரிஞ்ச நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலுமே நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைகுளத்தில் நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா எல்லாமே தலையீத்து 2வது ஈத்தில் நல்ல இளம் மாட்டில் ஹெச்எஃப்பில் இருக்குது, ஜெர்சியில் இருக்குது. நிறைய பேர் நொக்ரா டைப்பில் நல்ல ஹைல்டிங்கில் வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பண்ணையில் மாடு இருக்குது. நல்ல பிளாக் ஜெர்சியில் இருக்குது. சிந்து கிராஸ் டைப்பில் இருக்குது. எந்த டைப்பில் உங்களுக்கு மாடு வேணாலும் நம்ம பண்ணையில் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த உங்கள் கிளைமேட்டு உங்கள் ஏரியா பற்றி சொல்லிட்டீங்க, இல்லை உங்கள் பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் இந்த கண்டிஷனில் வச்சுருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி மாடு வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற உள்ள மாடுகளை நான் காட்டுவோம். மாடுகள் எப்போதுமே நம்ம பண்ணையில் ஒரு 20 25 மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே ஸ்டாக் இருக்கும்.